வணக்கம். நான் உங்கள் ஈபு ஞானப்பிரகாசன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில நீயா நானா நிகழ்ச்சி பார்த்துட்டு வரேன். அ வழக்கமான நிகழ்ச்சி. ஆனா வழக்கம் போல இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா, தமிழை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுவது. அதாவது தங்கிலீஷ், தமிங்கிலம் அதில எழுதலாமா? எழுதுறது சரியா? அப்படிங்கிறத பத்தி இன்றைய தலைப்பு. ரொம்ப பேர் ரொம்ப அருமையா பேசுனாங்க. அ ஆனா, அதில ஒரு முக்கியமா அதாவது தங்கிலீஷ ஆதரிச்சு பேசினவங்கள்ல இருந்தவங்க கேட்ட சில கேள்விகளுக்கு, அது அந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்ற தரப்புலயோ, இல்ல சிறப்பு விருந்தினர்கள் தரப்புலயோ வந்தவங்கள்ல ஒரு முக்கியமான பதில். அதாவது இந்த இந்த விஷயத்த பத்தி சொல்றதுல ஒரு முக்கியமான பதில, ஒரு முக்கியமான சிக்கல, இதுல இருக்கிற ஒரு முக்கியமான சிக்கல யாரும் சுட்டிக்காட்டாம விட்டுட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆம் மேபி அவங்க சொல்லியிருக்கலாம். அது எடிட்டிங்ல கூட போயிருக்கலாம். எனக்கு தெரியல. ஆனா, எனக்கு தோன்றத சொல்றதுக்காக இந்த வீடியோ முயற்சி. என்னன்னா, தமிழை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுவது அப்படிங்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள்ல, எல்லாரும் அந்த மாரி எழுதக்கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா, "ஏன் அப்படி எழுதுறீங்க? தமிழுக்கே தனியா ஸ்கிரிப்ட் இருக்குல்ல. நீங்க ஏன் இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி எழுதுறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க 1. இன்னொன்னு என்னன்னா, "அந்த மாரி எழுதுனீங்கன்னா தமிழ் அழிஞ்சிரும். தமிழ் ஸ்கிரிப்ட் அழிஞ்சிரும். ஆ த உலகத்தில நெறைய லாங்குவேஜஸ்க்கு வந்து ஸ்கிரிப்ட் இல்ல. அதனால அவங்க இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்றாங்க. தமிழுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்குல்ல. நீங்க ஏன் வேற ஆங்கில ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி ஏன் எழுதணும்? அப்படிங்கிறது 2. இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. 3வது என்னன்னா, தமிழ் ரொம்ப பழசு, தமிழ் தொன்மையானது, தமிழ் பெருமை வாய்ந்தது, தமிழ் வரி வடிவத்துக்குன்னு நெறைய பெருமை இருக்கு. அத விட்டுட்டு நம்ம ஏன் ஆங்கில வரி வடிவத்துக்கு போணும்? இது எல்லாமே கரெக்ட் தான். இது எதையுமே மறுக்க முடியாது. இது எல்லாமே ரொம்ப அருமையான பதில்கள். இத மறுக்கவே முடியாது. இது எதையுமே மறுக்கல நானு. ஆனா, இத எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எழுதுற இந்த தங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குல்ல, அதாவது அதான் தமிழ இங்கிலீஷ்ல எழுதும்போது, இப்போ போனான், பிஓஎன்ஏஎன் போனான், வந்தான் விஏஎன்டிஹெச்ஏஎன் வந்தான் இப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த தங்கிலீஷ் வெர்ஷன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இது ஒரு ஸ்டாண்டர்டைஸான வெர்ஷன் இல்லை. இது ஒரு செந்தரப்படுத்தப்பட்ட மொழி வடிவம் அல்ல. அதனால என்ன பிரச்சனை அப்டின்னா, தமிழுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வெர்ஷன் தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. அதுதான் அதுக்கான செந்தரப்படுத்தப்பட்ட அதற்கான உகந்த வடிவம். அத நம்ம பயன்படுத்தல அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும், இங்கிலீஷ் தான் ஈஸியா இருக்கு அப்டின்னா, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்ட ஒரு இங்கிலீஷ் வெர்ஷனுக்காவது மாறணும். வெயிட் நான் இங்க இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு மாத்தணும்னு சொல்லல. கண்டிப்பா நான் அத ஆதரிக்கல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கிலீஷ்ல எழுதுனா தான் புரியுது இந்த ஜெனரேஷனுக்கு. இனிமே தமிழ இங்கிலீஷ்ல தான் எழுதி ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா, அல்லது வந்துருச்சுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஒரு இங்கிலீஷ் வெர்ஷனுக்காவது நம்ம மாறணும். அத விட்டுட்டு, இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த இடைப்பட்ட இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு இல்லையா? தங்கிலீஷ். இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து என் தமிழ வந்து முழுசா சரியா கொண்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சேது இத எப்படி எழுதுவீங்க? சே சேது போனான் அப்படின்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். எஸ்இடிஹெச்யூ கேப் விட்டு பிஓஎன்ஏஎன் சேது போனான் எழுதுவீங்களா? செத்து போனான் எப்படி எழுதுவீங்க? அதுக்கும் அதே தான். எஸ்இடிஹெச்யூ கேப் விட்டு பிஓஎன்ஏஎன் செத்து போனானும் அதே தான். இப்போ தங்கிலீஷ்ல எழுதுற ஒருத்தர் சேது போனான் அப்படின்னு எழுதுறாருன்னா, நான் அத சேது போனான்னு படிக்கிறதா? செத்து போனான்னு படிக்கிறதா? இது எக்ஸாம்பிளுக்கு இது ஓகே. இது மாதிரி நெறைய இருக்கு. ஏன்னா நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பேசாம தமிழ வந்து இங்கிலீஷ்லயே எழுத, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வெர்ஷன் உருவாக்க முடியுமா? அஃப்கோர்ஸ் அத உருவாக்குறதுக்கு நான் ஒண்ணும் அரசாங்கம் கிடையாது, பல்கலைக்கழகம் கிடையாது. சும்மா ஒரு ஆர்வத்தில ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா முடியல. நான் மட்டும் இல்ல, நான் என் நண்பர் பிரகாஷ் 2 பேரும் சேர்ந்து அதுக்கெல்லாம் யோசிச்சிருக்கோம். அதாவது ட்ரை பண்ற அளவுக்கே அது அதாவது பேப்பர்ல உட்காந்து 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ட்ரை பண்ற அளவுக்கு கூட அது ஒர்த் இல்ல. அந்த அளவுக்கே அது வரல. ஏன்னா, அங்கேயே பேசுற லெவல்லயே அது முடிஞ்சு போச்சு. அது தப்புன்ட்டு. ஏன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் கொண்டு வரதா இருந்தா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த ஈஸின்னு அந்த நிகழ்ச்சி ஃபுல்லா எல்லாரும் சொன்னாங்க இல்லையா? இதுதான் ஈஸியா இருக்கு. தங்கிலீஷ்ல எழுதுறது தான் ஈஸியா இருக்கு அப்டின்ட்டு. அந்த மாதிரி ஈஸியான ஒரு வெர்ஷன் அதுல இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது இப்ப சேது, போனான் எழுத முடியாது. வள்ளல் எப்படி எழுதுவோம்? விஏஎல்ஏஎல் வள்ளல் எழுதுவோமா? வல்லமை எப்படி எழுதுறது? அதுக்கும் விஏஎல்எல்ஏஎம்ஏஐ அதுக்கும் அதே டபுள் எல் தான். இப்போ இது மாரி நெறைய சிக்கல் இருக்கு இதுல. தமிழ வந்து இப்ப இருக்கிற இங்கிலீஷ் வெர்ஷன்ல, இப்ப இருக்கிற தங்கிலீஷ் வெர்ஷன்ல சரியா எழுத முடியாது.
ஆச்சா? அப்போது ஸ்டாண்டர்டைஸான ஒரு வெர்ஷனுக்கு போயிடலாமா? தமிழுக்குன்னு ஒரு சரியான ஸ்டாண்டர்டைஸ்டு இங்கிலீஷ் வெர்ஷனை கொண்டு வந்துடலாமா? தமிழையும் இனிமேல் இங்கிலீஷ் எழுத்துக்கள்லேயே எழுதுகிற மாதிரி ஸ்டாண்டர்டைஸாக ஒரு வெர்ஷன் கொண்டு வந்துடலாமா அப்படின்னா, கொண்டு வர முடியும். அது பாசிபிள். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இங்கிலீஷ் எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு மொழியை, இங்கிலீஷ் அல்லாத ஒரு மொழியை எழுதுறதுக்கு ஐபிஏ அப்படின்னு ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அது லாங்குவேஜ் இல்லை, புரியறதுக்காக லாங்குவேஜ்னு சொல்கிறேன். ஆக்சுவலி அது என்னென்னா, ஐபிஏ அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஃபோனட்டிக் சம்திங் ஏதோ வரும். அது வந்து ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளோட எழுத்துக்களும், எல்லா மொழிகளோட உச்சரிப்புகளும் அடங்கிய ஒரு மொழி தொகுப்பு அது. அதை வந்து அதில் வந்து எல்லா எழுத்துக்களுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா எழுத்துக்களுக்கும், எல்லா உச்சரிப்புகளுக்கும் அதில் எழுத்து இருக்குது. அந்த எழுத்தை கொண்டு வந்து தமிழில் வச்சு, அதாவது அதுக்குன்னு ஒரு தமிழுக்கான ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு லாட்டின் வெர்ஷன், அதாவது ஸ்டாண்டர்டைஸ்டு தங்கிலீஷ் வெர்ஷனை நம்ம உருவாக்கலாம். ஆனால் அப்படி உருவாக்குறதுல என்ன சிக்கல்னா, அது நீங்கள் பார்க்குற மாதிரி இவ்வளோ ஈஸியாக இருக்காது. இப்போ நம்ம எழுதுகிறோம் இல்லையா, போனானுக்கு PONAN அப்படின்னு எழுதுகிறோம். வள்ளலுக்கும் வள்ளலுக்கும் வல்லமைக்கும் 2 எல் போட்டு எழுதுகிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அதில் எழுத முடியாது. அதில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இப்போ எல் போட்டு அதில் மேலே 2 புள்ளி வச்சுருக்கோம். இப்போ இப்போ ஏ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சோறு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஓ போட்டு மேலே புள்ளி வைப்பாங்க. இல்லைனா ஏ போட்டு கீழே போட்டு கீழே கோடு போடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போது இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் அதிகம் சிரமப்பட வேண்டியதில்லை. கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை அடிங்க. சும்மா ஒரு தமிழ் வார்த்தை, வார்த்தைன்னே அடிங்களேன். அதுக்கு கீழே அதாவது இந்த பக்கம் நம்ம இங்கிலீஷ் வார்த்தை, இப்போ தமிழ் வார்த்தையை போட்டோம்னா இந்த பக்கம் இங்கிலீஷ் வார்த்தை வருமா? இந்த தமிழ் வார்த்தைக்கு கீழே அதே டப்பாவில் கீழே அதோட ஐபிஏ வெர்ஷன் காட்டும். அதை நீங்கள் படித்து பாருங்கள். சும்மா ஒரு வரி எழுதி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமா பாட்டு, புது பாட்டு ஏதாவது ஒன்று ஒரு வரியை எழுதி பாருங்கள். நீயும் நானும் சேர்ந்தே போகும் நேரமே அப்படின்னு எழுதி பாருங்கள். கீழே அதோட ஐபிஏ வெர்ஷன் வரும். அதை படிக்க முடியுதான்னு பாருங்கள். என்னாலேயே அது படிக்க முடியாது, யாராலையுமே படிக்க முடியாது. அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை படிக்கணும்னா அதுக்கு நீங்கள் உட்காந்து கற்றுக்கணும். நான் என்ன கேட்குறேன், அப்படி தமிழுக்குன்னு ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன் நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டாக உருவாக்குறதா இருந்தால், அது நம்ம கற்றுக்கிட்டு தான் படிக்க முடிகிற அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆச்சா? இப்போ நம்ம இருக்கிற தமிழ் வெர்ஷன் வந்து ஆல்ரெடி தமிழுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அது படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஈஸி. கொஞ்சம் மெனக்கடணும். அதில் நிகழ்ச்சியில் எல்லாரும் சொன்ன மாதிரி கொஞ்சம் மெனக்கடணும். இந்த லாலாழா, நா ரா இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெனக்கடணும். அதை கொஞ்சம் கற்றுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இதில் அவ்வளோ சிக்கல் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இது 2த்தையும் விட்டுட்டு நடுவில் இப்படி ஒரு குறுக்கு சால் ஓட்டுறது தேவையா? இப்படி தமிழாகவும் இல்லாமல், ஸ்டாண்டர்டைஸ்டான இங்கிலீஷ் வெர்ஷனாகவும் இல்லாமல், சும்மா எனக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஒரு சிதைவான ஒரு எந்த விதத்துலேயுமே ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இல்லாத ஒரு வெர்ஷனில் தமிழை கொடுக்கறது தேவையா? இப்போது உங்கள் குழந்தைங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, உங்கள் குழந்தைன்னா என் குழந்தைன்னா எல்லாம் நம்ம குழந்தை தானே. குழந்தை எல்லாமே பொது தானே. வானம் பூமி காற்று மாதிரி குழந்தை பொதுவானது தானே. குழந்தைக்கு நம்ம ஒரு மொழி நம்ம மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். நம்ம குழந்தைக்கு நம்ம மொழியை, நம்ம தாய்மொழியை நம்ம குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிதைவுற்ற வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்கறது சரியா? ஒன்று தமிழை பயன்படுத்தி எழுதணும். இல்லை தமிழுக்கு இங்கிலீஷ் தான் ஈஸியாக இருக்குது, இங்கிலீஷ் தான் உலகத்தை ஆளுது அப்படிங்கிறதுனால அதை மாற்றுறதா இருந்தால், இங்கிலீஷுக்குன்னு தமிழுக்கான ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு இங்கிலீஷ் வெர்ஷனை நம்ம உருவாக்கணும். 2ம் இல்லாமல் செத்து போனானுக்கும் சேது போனானுக்கும் வித்தியாசம் தெரியாத, வள்ளலாருக்கும் வல்லமைக்கும் வித்தியாசம் இல்லாத இந்த மாதிரி ஒரு 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 சிதைவான ஒரு வரி வடிவத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது சரியா? இன்னும் கேட்டால் இந்த நிகழ்ச்சியில் மற்றவங்க அதாவது தங்கிலீஷ் யூஸ் பண்ணலன்னா அந்த இடத்த இங்கிலீஷ் பிடிச்சிக்கும் அப்படிங்கிறது, இதுதான் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது. ஈஸியாக இருக்கிற ஒரு வெர்ஷனை நீங்கள் ஏன் யூஸ் பண்ண விடாமல் தமிழை பயன்படுத்துவதற்கே ஒரு நெருக்கடியை ஏன் உருவாக்குகிறீர்கள் அப்படின்னு கேட்குறது. இது எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் இன்னும் ரொம்ப நேரம் ஆகும், அதெல்லாம் தேவையில்லை. இதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். தமிழுக்கான எழுத்துக்களிலும் சரியாக எழுதாமல், தமிழுக்கென ஒரு சரியான ஆங்கில வரி வடிவத்தையும் உருவாக்காமல், எந்த வகையிலையுமே சரியாக இல்லாத அடிப்படையிலேயே குறைகள் கொண்ட ஒரு எழுத்து வடிவத்தால் தமிழை கொண்டு போவது, தமிழை அடுத்த தலைமுறைக்கு இப்படிப்பட்ட ஒரு சிதைவுற்ற வரி வடிவத்தில் கொண்டு போய் சேர்ப்பது சரியா? இதை மட்டும் யோசிச்சு பாருங்க. வணக்கம்.